குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Plastic road. நண்பர்களே, நம்ம சிட்டியில் ரோட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பொதுமக்கள் சொல்கிறதுலையும் உண்மை இருக்குது. நமக்கே தெரியுது, காரில் போகும்போது ரோட்ஸ் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கே தெரியுது. ஏன் அப்படி இருக்குது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சார், ரோட்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் சில சமயம் தப்பு பண்ணுறாங்க. அதனால் ரோட்ஸ் மோசமாக இருக்குது. கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் குறை சொல்ல முடியாது சார். மழை பெய்யும் போது ரோடு உடையுது, அதனால மேடும் பள்ளவுமா இருக்கு. இதுக்கு என்ன வழி? குவாலிட்டி ஆஃப் ரோட போடுறதுக்கு என்ன வழி? ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியுது. சொல்யூஷன் சொல்லுங்க. சொல்யூஷன் ஏற்கனவே இருக்கு சார். சொல்லுங்க. பிளாஸ்டிக் ரோடு ஒரு கான்செப்ட் இருக்கு. மதுரை சேர்ந்த வாசுதேவன் அப்படின்றவர் அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு கூட வாங்கியிருந்தார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நார்மலா ரோடு பிட்டுமன், அதாவது கற்களையும் தாரையும் ரெண்டையும் கொண்டு போடுவாங்க. தார் கற்களை கெட்டியா பிடிச்சுக்கும், அதனால சாலை உறுதியா இருக்கும். மழை வரும்போது தண்ணீர் சாலைக்குள்ள போறதுனால தார் தன்னுடைய சக்தியை இழந்துரும். அது தன்னுடைய கற்களை தனித்தனியா பிரிச்சு விட்டுடும். அதனால்தான் பல நேரங்கள்ல கல்லு மட்டும் தனியா இருக்கிற சாலைகளை நீங்க பாப்பீங்க. ரோட் டேமேஜ் ஆக அது முக்கியமான காரணம். இத ஓரளவு குறைக்க முடியும். வேஸ்டார பிளாஸ்டிக்கை உருக்கி சிறு சிறு துகள்களா மாத்தி அதை தார் தயாரிக்கும் கம்பெனிக்கு கொடுத்துடணும். அங்க தார் தயாரிக்கும் போதே இந்த பிளாஸ்டிக் துகள்களையும் கலந்துருவாங்க. இதை வச்சு தார் ரோடு போட்டா மழை நீரை தாங்கி எதிர்க்கிற சக்தி அந்த ரோடுக்கு வந்துடும். சாலை நீண்ட நாள் உழைக்கும். கான்ட்ராக்டர் இதை யூஸ் பண்றது சுலபமாவும் மாறிடும். இது ஒரு சிறந்த யோசனையா இருக்கும் நான் நம்புறேன். நல்ல சொல்யூஷனா இருக்கே. எல்லாரோடையும் பிளாஸ்டிக் ரோடு ஆக்கிட வேண்டியதானே சார்? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னப்பா பிரச்சனை? நம்ம கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் அப்படின்னு ரோடு போடுறாங்க. பிளாஸ்டிக் துகள்கள் ரெடிமேடா எங்கேயும் கிடைக்காது. அதற்கான தேவையும் இல்ல. நம்ம கான்ட்ராக்டர்ஸ் தான் அதை உருவாக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, செலவையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம கான்ட்ராக்டர்ஸ் அதை விரும்புறது இல்ல. இனிஷியலா 1-2 இடத்துல போட்டோம், அப்புறம் நிறுத்திட்டோம். ஏன்பா இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? பிளாஸ்டிக் ரோடுன்றது ஒரு நல்ல கான்செப்ட். பிளாஸ்டிக்கை சரியான வழியில் அகற்றுவதற்கு யூஸ் ஆகும். தார் ரோட ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். பிளாஸ்டிக் கலந்து ரோடு போகும்போது ரோட்டினுடைய செலவுல 3-5% வரையில் அதிகமாகும். ஆனா அது ஒர்த்து தான். இந்த எக்ஸ்ட்ரா செலவை விட சாலை ரொம்ப நாள் உழைச்சு நமக்கு பலன் தரும். ஆனா இந்த பிளாஸ்டிக் துகள்களை சின்ன கான்ட்ராக்டர்கள் உற்பத்தி செய்யறது ரொம்ப கஷ்டம். கார்ப்பரேஷனுடைய குப்பை கிடங்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பிளாஸ்டிக் தொழிற்சாலை அமைக்கணும். அங்க கிடைக்கிற கழிவிலிருந்து பிளாஸ்டிக்கை உருக்கி சிறு சிறு துகள்களா மாத்தி அதை கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்துடலாம். இலவசமாவே கொடுக்கணும். இது ரோட் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவும் சௌகரியமா இருக்கும்.